قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்ற நோக்கமாக இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளின் வறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டான இந்த துவா செய்வதனாக ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு போகிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையை அன்றாடமாக நாம் பார்க்கும் பொழுது மிகவும் அழிவை நோக்கி செல்லக்கூடியதை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் நாம் கேட்கக்கூடிய செய்திகள் என்னவென்று சொன்னால் போதை பழக்க வழக்கங்கள். இன்றைக்கு நாளுக்கு நாள் போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. அதே மாதிரி விபச்சாரங்கள் பெருகிக் கொண்டே இருக்குது. பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்முறைகள், இப்படி நாளுக்கு நாள் நம்முடைய காதுகள்ல என்ன செய்து கொண்டிருக்கிறது, செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த உலக வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய நாடு தமிழ்நாடு இதுவும் அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாடாக மாறிக்கொண்டே இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் போதை பழக்க வழக்கத்துல இவரு கைதாகிவிட்டாரு, இவரு பாலியல் பலாத்காரம் செஞ்சதுனால இவர் கைதாகிவிட்டாரு, இவர் விபச்சாரம் செஞ்சதுனால இவர் கைதாகி, இப்படி அன்றாடமாக நம்முடைய காதுகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கு, நாம் பார்க்கிறோம். முதலாவது போதை பொருட்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள், விரல விட்டு எண்ணிடலாம். அதே மாதிரி அவர்கள் போதை பொருட்களை உட்கொண்டார்கள் என்று சொன்னால், மது அருந்தினாங்க சொன்னா தெரியாது, யாருக்கும் தெரியாது. மறைமுகமாகவே என்ன செய்வாங்க, மது அருந்திட்டு வருவாங்க, புகைப்பழக்கத்துல ஈடுபட்டு வருவாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனா நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்துல எப்படி என்று சொன்னால் மதுவை என்ன செய்கிறார்கள், எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்ய சர்வசாதாரணமாக இன்றைக்கு போதை பொருட்களை சாப்பிட நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி புகைப்பழக்க வழக்கம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு வீட்டுல வாப்பா மட்டும்தான் முதல்ல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, தெரியாம என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம புகைப்பழக்கத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி மாறிவிட்டதுன்னு சொன்னால் குடும்பங்கள்ல என்ன செய்வாங்க, வாப்பா மகனும் பாக்குற மாதிரி என்ன செய்வாங்க, புகைப்பழக்கத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கும். இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சமீப காலத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி, நம்முடைய ஊர்ல சில கடைகளுக்கு என்ன செய்யறாங்க, ரைடு போறாங்க, போலீஸ் அதிகாரி என்ன செய்யறாங்க, ரைடு போறாங்க. என்ன அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது, அதாவது முதல்ல எதுக்கு ரைடு போயிட்டு இருந்தாங்க சொன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சிருந்ததுனால ரைடு போறாங்க,
அதே மாதிரி கோயிலை விற்பதனால ரைடு போட, இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் போது இப்போ சமீப காலமாக என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னா, ஏன் இந்த கடைக்கு ரைடு போனீங்க என்று கேட்கும் பொழுது அந்த கடையில கஞ்சா விற்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஊரே எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, நம்முடைய ஊருடைய நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்முடைய ஊர்ல போதை பொருட்கள் எந்த அளவுக்கு நடமாடி கொண்டிருக்குது பாருங்க. நம்மளுடைய இளைஞர்கள் இதை உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். விற்பவர்கள் யாரு? நம்மை சார்ந்தவர்கள். நம்முடைய இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள்? விற்பனை செய்கிறார்கள். பெட்டி கடையிலும் சரி, இன்னைக்கு பலசர் கடையிலும் சரி, இன்னைக்கு என்ன செய்யறாங்க? போதை பொருட்களை விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை வாங்கக்கூடியவர்கள் யாரு? நம்முடைய இஸ்லாமியர்கள். நம்முடைய இஸ்லாமிய சேர்ந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? அந்த போதை பொருட்களை வாங்கி என்ன செய்கிறார்கள்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளாக இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது? கஞ்சாவை விற்பதற்கும் என்ன செஞ்சுட்டாங்க? நம்முடைய ஊர்ல துணிஞ்சு வந்துட்டாங்க, கஞ்சா விற்கிறார்கள். இன்னைக்கு எந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் பாருங்கள் போதை பொருட்களுக்கு, மதுவுக்கு, போதை பொருட்களுக்கு, புகைப்பழக்கத்திற்கு என்ன செய்யறாங்க? இன்றைக்குள்ள சமூக மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அடிமையாகி விட்டார்கள், அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்படி போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க என்று சொன்னால், மூளை மங்கி காணப்படுவார்கள். மூளை என்ன செய்யாது? அவர்களுக்கு வேலை செய்யாது. எதிர்த்தாலும் நிற்பவர்கள் யார் என்று தெரியாது. அந்த அளவுக்கு மது என்ன செய்து விடும்? ஒரு மனிதனை அடிமையாக்கி விடும், ஒரு மனிதனை மாற்றி விடும் மது. இன்றைக்கு மதுதான், போதை பொருட்கள் தான் இன்றைக்கு பாவங்களுடைய தாயாக இருந்து கொண்டிருக்கிறது. பாவங்களுக்கு தாய் யாரு? போதை பொருட்கள், மது. இன்றைக்கு ஒரு பாவம் செய்யறான் என்று சொன்னால் அவன் மதுவுக்கு அடிமையாக இருப்பான். ஒருவன் பாவத்தில் ஈடுபடுறான் என்று சொன்னால் அவன் போதை பொருளுக்கு அடிமையாக இருப்பான். அப்போ மதுதான் எல்லாத்துக்குமே தாய். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கூற்ற பாருங்க, அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர், அந்த மனிதரை விரும்பக்கூடிய ஒரு பெண் அந்த மனிதரை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நாள் என்ன செய்யறாரு? அந்த மனிதரை அவள் என்ன செய்யறார்? தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். இவரும் என்ன செய்யறார்? அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. இவரு வீட்டுக்கு வாசல நுழைஞ்ச உடனே ஒவ்வொரு வாசலா வீட்டுக்குள்ள போறாரு. போக இந்த பெண்மணி என்ன செய்யறா? வீட்டினுடைய வாசலை அடைத்து கொண்டே வருகிறார். அடைச்சிட்டு கடைசியில வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி சொல்றா, என்ன சொல்றா என்று கேட்டா, நீ என்னோடு இணையணும். எதற்கு அழைக்கிறார்? விபச்சாரத்திற்கு அழைக்கிறார் அந்த பெண்மணி. நீ என்னோடு இணையணும். அப்படி என்னோடு இணைய உனக்கு விருப்பம் இல்லையா? இந்த அருக்கு ஒரு குழந்தை, இந்த குழந்தையை நீ கொலை செய்யணும். எப்படி? என்னோட இணையணும், என்னோட இணைய உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா இந்த அருக்கு குழந்தை, இந்த குழந்தையை நீ என்ன செய்யணும்? கொலை செய்யணும் அப்படின்னு சொல்றார். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் உனக்கு விருப்பம் இல்லையா? இந்த அருக்கு மது, இந்த மதுவை நீ அருந்த வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு கட்டளை இடுகிறார். அப்ப அந்த மனிதர் பார்க்கிறார், இந்த ரெண்டு பாவத்திற்கும் இந்த மது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மதுவை எடுத்து அந்த மனிதர் என்ன செய்கிறார்? குடித்து விடுகிறார். மதுவை குடித்த ஒரு போதை தலைக்கு ஏறினதுக்கு பிறகு அந்த பெண்மணியோட விபச்சாரமும் செய்து விடுகிறார், அந்த குழந்தையும் கொலை செய்து விடுகிறார். பாருங்க, மதுதான் பாவங்களுடைய ஒரு தாயா இருக்குது. உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க சொல்றாங்க, மதுதான் பாவங்களுடைய தாய். மது அருந்திட்டார் அவரு. மது அருந்ததின் காரணமாக ரெண்டு பெரும்பாவத்தையும் செஞ்சிட்டார். மது அருந்ததும் பெரும்பாவம் தான், ஆனா அதை விட பெரும்பாவம் என்னது? விபச்சாரம் செய்வது, அது கூட குழந்தையை கொலை செய்வது, இது பெரும்பாவம், அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம். அப்போ மதுவை அருந்ததுனால, போதை தலைக்கு ஏறினதுனால அந்த ரெண்டு பாவத்தையும் அவர் செய்து விட்டார். அப்போ மது என்பது முற்றிலும் ஹராம். மார்க்கம் அதை தடை செய்து விட்டாச்சு. அது தடை செய்யப்பட்ட ஒரு பாவம். அப்ப அதன் பக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நெருங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராமுன். எந்த பானம் போதை ஏற்படுத்துமோ அது தடை செய்யப்பட்ட ஒரு பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த பானம் அதிகமாக குடித்தால்தான் போதை தருமோ அது குறைவாக குடித்தாலும் அது ஹராம் தான், அது தடை செய்யப்பட்ட ஒரு பாவம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ எந்த பானம் அதிகமாக கொடுத்த போதை தருமோ அந்த பானத்தை குறைவாக கொடுத்தாலும் அது ஹராம் தான், அது தடை செய்யப்பட்ட ஒரு பாவம் தான். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்?
இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? மதுபானத்தை குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல இருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். எங்கிருந்து? யமன் நாட்டில இருந்து ஜெய்சான் என்ற ஊர்ல இருந்து என்ன செய்யறார்? ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய நாட்டுல சோளத்துல இருந்து என்ன செய்யறாங்க? ஒரு பானத்தை எடுக்கிறாங்க. சோளத்துல இருந்து ஒரு பானத்தை எடுக்கிறாங்க. அந்த பானத்தை நான் அருந்தலாமா, நான் குடிக்கலாமா என்று அந்த மனிதர் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே கேட்கிறாங்க, அந்த பானம் போதை ஏற்படுத்துமா என்று கேட்கும் பொழுது, ஆமா யா ரசூலுல்லாஹ், அது போதை ஏற்படுத்தும். அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க? அந்த பானத்தை குடிக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? போதை ஏற்படுத்தக்கூடிய எந்த பானத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. அப்படி நாம் குடித்தோம் என்று சொன்னால், மதுவுக்கு அடிமையானோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நரகத்துல அவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுப்பான். தீனத்துல் ஹபால், இப்படிப்பட்ட ஒரு பானத்தை அந்த மனிதனுக்கு கொடுப்பான். சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியல தீனத்துல் ஹபால்னா என்னன்னு தெரியல. யார சொல்றா தீனத்துல் ஹபால்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல மது அருந்திட்டு இருந்தா பாருங்க, அவனை அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துல போட்டு வாட்டி வதைத்து எடுப்பான். அப்படி நரகத்துல போட்டு வாட்டி வதைத்து எடுக்கும் பொழுது அந்த நரக நெருப்பால் காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த காயத்திலிருந்து வடியக்கூடிய ஷீல் தான் அவனுக்கு சாப்பாடு. அவனுடைய உடம்புல இருந்து வடியக்கூடிய வேர்வை தான் அவனுக்கு சாப்பாடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு உணவு பாருங்க. இந்த உலகத்துல மது அருந்தக்கூடியவனுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகவாசியுடைய சீலும் சரங்கும் தான் அவனுக்கு சாப்பாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சான், புகட்டுகிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், ஒவ்வொரு மதுபானமும் ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருளும் மது. அடுத்து சொல்றாங்க குல்லு முஸ்கிரின் ஹராமும், அதாவது போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் ஹராம் என்று சொல்லி காட்டுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடியது மது, அப்படி போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் ஹராம். அப்படி யார் இந்த ஹம்ரை, அதாவது மதுவை அறிந்து கொண்டிருக்க நிலையில தௌபா தேடாமல், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் மது அருந்தக்கூடிய நிலையில மரணிக்கிறாரோ, தௌபா தேடாமல் மரணிக்கிறாரோ, அவருக்கு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? மறுமையில மதுபானத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த மதுபானத்தை அவனால் குடிக்க முடியாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? பல இன்பங்களை நம்மளுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். பல இன்பங்கள் யாருக்கு? இந்த உலகத்துல நல்லடியார்களுக்கு. இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பட்டு வாழ்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சொர்க்கத்துல பல இன்பங்களை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அதுல ஒரு இன்பம் தான் மது ஆறு. அந்த மது ஆறுல நம்ம எவ்வளவு நாளும் மது குடித்துக் கொள்ளலாம். உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் மதுவை நாம் என்ன செய்யலாம்? குடித்துக் கொள்ளலாம். அந்த மதுவை குடிப்பதனால் நமக்கு எந்த ஒரு போதையும் ஏற்படாது, எந்த ஒரு தலைவலியும் ஏற்படாது. அந்த மதுவை குடிப்பதனால் எந்த ஒரு போதையும் நம்மளுக்கு என்ன செய்யாது? ஏற்படாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதூன், இளமை வயதுடைய, என்றைக்குமே மாறாத இளமை வயதுடைய சிறார்கள் உங்களை சுற்றி கொண்டு வருவார்கள். எப்படி சுற்றி கொண்டு வருவார்கள்? பி அக்வாபி வ அபாரிக் வ கஅஸின் மின் மஈன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அதாவது குவளைகளை கொண்டும் கிண்ணங்களை கொண்டும் என்ன செய்வார்கள்? உங்களை சுற்றி வருவார்கள். இளம் வயதுடைய இளைஞர்கள் என்ன செய்வாங்க? சொர்க்கவாசிகள் அப்படி சுற்றி கொண்டே வருவார்கள். அந்த மதுபானத்தை கொண்டு அப்படி சுற்றி கொண்டு வந்து அதை குடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு தலைவலியும் வராது, எந்த ஒரு போதையும் வராது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட மதுவே அல்லாஹ் நம்மளுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றார். யாருக்கு? இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட மதுவை அருந்தாதவர்களுக்கு, இந்த உலகத்துல ஹராமாக்கப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தாதவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்? மதிமயங்காத தலைவலிக்காத மதுவை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்? தயார் செய்து வைத்திருக்கின்றார். அந்த மதுபானத்தை கொண்டு சிறார்கள் என்ன செய்வார்கள்? சுற்றி கொண்டே வருவார்கள். அதை குடித்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு தலைவலியும் உங்களுக்கு என்ன செய்யாது? ஏற்படாது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். அப்போ மது அருந்தக்கூடிய நிலையில ஒருத்தன் மரணித்துட்டான்னு சொன்னா அவனால் சொர்க்கம் செல்லவே முடியாது, அவனால் இந்த இன்பங்களை அனுபவிக்கவே முடியாது. அவன் எங்கதான் செல்வான்? நரகத்திற்கு செல்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, எவன் மது அருந்தக்கூடிய நிலையில போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நிலையில இறந்து விட்டானோ அவன் எப்படிப்பட்ட நிலையில இறந்து விட்டான்? சிலை வணக்கத்தில் ஈடுபட்டவனை போன்று அவன் இறந்து விட்டான். சிலை வணங்கியவன் யார்? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன்.
அல்லாஹ்வுக்கு இணை வைப்போனை போன்று அவன் என்ன செய்விட்டான், இறந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். மது அருந்தக்கூடிய நிலையில மது அருந்திக்கிட்டு போதைப் பொருட்களை ஈடுபட்டுக்கிட்டு தௌபா தேடாம நாம் மரணிச்சிட்டோம்னு சொன்னா நாம் எப்படிப்பட்ட நிலையில இறந்து விட்டோம், சிலை வணக்கத்தில் ஈடுபட்டவனை போன்று இறந்து விட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சிலை வணங்கி எங்கெல்லாம் போவான், நரகத்துக்கு போவான். அப்ப மது அருந்திட்டோம் என்று சொன்னால், அதே நிலையில மரணிச்சிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நுழைவிடம் என்னத்தான், நரகம்தான். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த மது அருந்தக்கூடியவர்களுக்கு, இந்த போதை பழக்கத்துல ஈடுபடக்கூடியவர்களுக்கு உமர்லாங்க என்ன செய்யறாங்க, ஒரு சட்டம் தீட்டுறாங்க. உமர்லாங்க ஒரு சட்டம் தீட்டாங்க, யார் மது அருந்துகிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க, 80 கசையடி கொடுங்க. உமர்லாங்களுடைய சட்டம் 80 கசையடி கொடுங்க. அது எப்படி, 4 பேருக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க. எல்லாரும் பார்க்கணும், அந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது எல்லாரும் பார்க்கணும் என்று சொல்லி உமர்லாங்க என்ன செய்யறாங்க, சட்டம் தீட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, யார் ஒருவர் மது அருந்துகிறார்களோ, ஒரு நாளைக்கு யார் மது அருந்துகிறார்களோ அவருடைய 40 நாள் தொழுகை பாத்தில் ஆகிவிடும். எப்படி, ஒரு நேரத்துல மது அருந்துறான்னு சொன்னால் அந்த மது அருந்தின் காரணமாக 40 நாள் தொழுகை அவருக்கு பாத்தில் ஆகிவிடும். இன்றைக்கு ஏதோ 1-2 தொழுகை தான் நாம் தொழுதுட்டு இருக்கோம். நினைச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. வக்து நேரம் வரும் பொழுது இமாமும் மோதியார் மட்டும்தான் சில நேரங்கள் இருக்கும், மற்ற பேர்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்போ ஒரு வக்து 2 வக்து நாம் தொழுகிறோம். நாம் இப்படி புகையிலேயோ போதைப் பொருட்களையும் ஈடுபடும் பொழுது அந்த தொழுகையும் பாத்திலாகி விடுகிறது. நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கம் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்க, 5 நபர்கள் 5 கூட்டத்தர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சொர்க்கத்துக்குள்ள நுழையவே மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 5 நபர்கள்ல ஒரு நபர் யார் என்று சொன்னால், போதைப் பொருட்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள், மது அருந்தக்கூடியவர்கள். இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழையவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தெரிந்திருந்தும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் போதைப் பொருட்கள்ல அடிமையாக இருப்பதை நாம் செய்கிறோம், பார்க்கிறோம். போதைப் பொருட்கள் எல்லாமே செய்யறோம். மதுவாக இருக்கட்டும், புகையிலையாக இருக்கட்டும், அதே மாதிரி கோயிலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹராம், மார்க்கத்துக்கு தடை செய்யப்பட்டாச்சு. இது தெரிந்திருந்தும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பேரு இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இப்படி அடிமையாக இருப்பது எதை பாதிக்குது என்று சொன்னால், நம்முடைய ஈமானை பாதிக்குது. மது அருந்தக்கூடியவராக இருக்கட்டும், இல்ல மற்ற பாவங்களை செய்யறவராக இருக்கட்டும், நம்முடைய ஈமானை பாதிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஒருவன் ஜினா செய்கிறான். ஜினா என்று சொன்னால் விபச்சாரம் செய்கிறான். அப்படி விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் எப்படி இருக்க மாட்டான், முஃமினாக இருக்க மாட்டான், ஈமான்தாரியாக இருக்க மாட்டான். அதே மாதிரி ஒருத்தன் திருட போறான், அப்படி திருட போகும் பொழுது அவன் எப்படி இருக்க மாட்டான், முஃமினாக இருக்க மாட்டான், ஈமான்தாரியாக இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் செய்யும் பொழுது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, முஃமினாக ஈமான்தாரியாக இருக்க மாட்டார்கள். அதே நிலையில நம்முடைய மரணம் வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. புகையில எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி மது அருந்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில ஒருவனுக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அல்லாஹ் அதுல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மதுபானமும் இந்த போதை பொருட்களும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, மது பெரும்பாவம் மட்டும் கிடையாது, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை அகற்றக்கூடிய ஒரு பெரும் பாவம் என்று சொன்னார்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் என்ன செய்து விடும், இந்த போதை பொருட்கள் அகற்றிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட பெரும்பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மூழ்கி இருக்கவே கூடாது, அதுல நெருங்கவே கூடாது. நம்முடைய குடும்பத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி என்ன செய்ய வேண்டும், இதை புரிய வைக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான். யாரெல்லாம் சபிக்கிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க பாருங்க, மது அருந்தக்கூடியவனையும் அல்லாஹ் சபிக்கிறான், மதுவை விற்பனை செய்யக்கூடியவனும் அல்லாஹ் சபிக்கிறான். மது அருந்தக்கூடியவனும் அல்லாஹ் சபிக்கிறான், மதுவை விற்கக்கூடியவனும் அல்லாஹ் சபிக்கிறான். மது அருந்துவதற்கு யார் உதவியா இருக்கிறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். மது அருந்ததை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை தடுக்கவில்லையோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இப்படி 10 நபர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், சபித்துக் கொண்டே வருகிறான். அப்ப என்ன செய்ய வேண்டும், இந்த மதுபானத்தை நாம் என்ன செய்யணும், விட்டு ஒழிக்க வேண்டும், போதைப் பொருட்களை விட்டு ஒதுங்க வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ் நம்மளுக்கு சட்டம் கொடுத்திருக்கின்றார், மதுவின் பக்கம் நெருங்காதீங்க, அது அருவருக்கத்தக்க செயல் என்று சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனா அந்த சட்டத்தை நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்,
சட்டத்தை நிறைவேற்றுவதில், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதில் முதன்மையானவர்களா இருந்தார்கள். இப்படி இருந்ததின் காரணமாகத்தான் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறையில. அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான். ஏன்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் முற்றிலும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மது அருந்தக்கூடாது, மது ஹராம் என்று ஒரு சட்டத்தை இறக்குகிறார். உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய மதுபானத்தை எல்லாம் ரோட்ல கொட்டினாங்க. அன்றைக்கு மது ஆறே மதீனாவுல ஓடிச்சு. இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன மது அருந்துகிறோம்? அன்றைக்கு சஹாபாக்கள் வீட்டுல வச்சிருந்தாங்க, அண்டா அண்டாவாட்டு பீப்பா என்ன செஞ்சாங்க? வீட்டுல அடுக்கி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கிறான், மது அருந்தக்கூடாது, மது அருந்தது ஹராம், அது தடை செய்யப்பட்ட ஒரு பாவம் என்று. உடனே எல்லாம் என்ன செஞ்சாங்க? தெருவுல கொண்டு வந்து கொட்டினாங்க. இதுதான் கட்டுப்படுதல். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ் நான் மது அருந்தலாமா என்று சொல்லி, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு மது அருந்தக்கூடாதுப்பா, சட்டம் இறங்கிச்சு, அது ஹராம் என்று கையில கொண்டு வந்திருக்காரு. மதுவை குடிக்கலாமான்னு கேட்டு குடிக்கலாமா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அது கூடாது என்று சொன்ன உடனே, யா ரசூலுல்லாஹ் இது விற்பனையாவது செய்யலாமா அப்படின்ட்டு, விற்பனையும் செய்யக்கூடாதுப்பா, அல்லாஹ் சபிக்கிறான். உடனே என்ன செஞ்சாங்க? அது அப்படியே தெருவுல கொட்டினாங்க. இதுதான் கட்டுப்படுதல், சஹாபாக்களுடைய கட்டுப்படுதல். அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஒரு சட்டம் தீட்டு இருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அந்த சட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட வேண்டும். மது பாவங்களுடைய தாயாக இருக்குது. மதுதான் பாவங்கள் செய்வதற்கு ஒரு காரணியாக இருக்குது. அப்ப அந்த காரணி நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு ஒழிக்க வேண்டும். இது பார்க்கும்போது அல்லாஹ் இந்த மதுவை குடிக்கும் பொழுதும் சரி, மதுவை அருந்தும் பொழுதும் சரி, போதை பொருட்களை ஈடுபடும் பொழுதும் சரி, நாம் என்ன செய்கிறோம்? நன்மையான காரியங்கள் செய்வதற்கு பின்வாங்குகிறோம். அப்படித்தானே? மது அருந்தக்கூடியவன், ஒரே போதையிலே இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்? அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமாக இருப்பான், தொழுகையை விட்டு தூரமாக இருப்பான். இதுதான் ஷைத்தான் விரும்புகிறான். இதுதான் ஷைத்தான் விரும்புகிறான். பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையை உண்டாக்குவதே அவன் விரும்புகிறான். இன்றைக்கு மது அருந்தினோம் என்று சொன்னால் வீட்டுல சண்டை, மது அருந்திட்டோம் என்று சொன்னால் தெருவுல சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை. இதுதான் ஷைத்தான் விரும்புகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமாக்குவது இந்த மதுதான், இந்த சூதாட்டம் தான், இந்த போதை பொருட்கள் தான். அப்ப அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமாக்குவது மட்டுமல்லாமல் தொழுகை விட்டும் அவன் என்ன செய்கிறான்? தடுக்கப்படுகிறான். மது பழக்கத்துல ஈடுபட்டான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவன் என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். அப்ப இதுதான் ஷைத்தான் விரும்புகிறான். ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க ஒரு செயல்கள் இதெல்லாம். மதுபானங்களும் சரி, போதை பழக்க வழக்கங்களும் சரி, புகையிலையும் சரி, இதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல். இதை செய்வதன் மூலமாகத்தான் இன்றைக்கு நாட்டுல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுவுக்கு அடிமையா இருக்கக்கூடியவன் தான் இன்னைக்கு என்ன செய்யறான்? பல பாவங்களை செய்கிறான், நிறைய பாவங்கள். அதுல ஒண்ணுதான் விபச்சாரமும் பாலியல் வன்முறையும். இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய என்ன செய்யறான்? பாலியல் பலாத்காரம் செய்கிறான். எதிர்த்தால நிக்கிறது யாரு? சின்ன குழந்தையா, வயதான பாட்டியா, எதுவும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன செய்யறான்? பாலியல் பலாத்காரம் செய்கிறான். மதுவுக்கு அடிமையாயின் காரணமாக விபச்சாரம் செய்யாதீங்க என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஜினாவின் பக்கம் நெருங்காதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆனா இன்னைக்கு மது அருந்தின் காரணமாக இந்த ஜினாவின் பக்கம் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரசாங்கம் வழிவிட்டிருக்குது. இன்றைக்கு அரசாங்கம் வழிவிட்டிருக்குது ஜினா செய்வதற்கு. முதலாவது என்ன செய்வாங்க? எங்கேயாவது மறைமுகமா ஜினா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்குள்ள அரசாங்கம் எப்படி சொல்லி இருக்குது? இந்த விபச்சார தொழிலும் ஒரு தொழில் தான், அதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்குது இந்த அரசாங்கம். விபச்சாரம் செய்வது ஒரு தொழில் தான், இதை செய்து கொள்ளுங்கள், அரசு அங்கீகாரம் கொடுத்து. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பாவத்திற்கு வழிவகுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப இதன் பக்கம் நம்ம நினைச்சக்கூடாது, செல்லவே கூடாது. இந்த விபச்சாரம் செய்வதற்கு முழு காரணம் இந்த போதைப் பொருட்கள் தான். ஒரு மனிதர் வருகிறார், யார் ரசூலுல்லாஹ் நான் ஜினா செய்யலாமா, ஜினா செய்வதற்கு எனக்கு என்ன செய்யுங்க, அங்கீகாரம் கொடுங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார் ஜினா செய்யலாமா என்று. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் ஒரு தலைவர், மதீனாவுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடக்கிறாங்க, எப்படி தாவா செய்ய வேண்டுமோ அப்படி தாவா செய்யறாங்க. அந்த மனிதருக்கு, இங்க வா, உனக்கு ஜினா செய்யணுமா, இங்க வா. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உன்னுடைய தாயோடு நீ ஜினா செய்ய விரும்புவியா? எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. உன்னுடைய தாயோடு நீ ஜினா செய்ய விரும்புவியா? ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டேன். அந்த மனிதர் சொல்ற, விரும்ப மாட்டேயா? உன்னுடைய சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவியா? விரும்ப மாட்டேயா? அப்படிதானே? அப்போ நீ விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணும் யாரோடையோ ஒரு தாய் தானே, யாரோடையோ சகோதரி தானே.
யாருடைய அண்டை வீட்டாருடைய சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த மனிதருக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த மனிதர் கடைசியில போகும் பொழுது அவருடைய மனதில் இருந்து மன இச்சை அப்படி தூக்கி போட்டு போறார். மனத்துல இந்த ஆசையை ஃபுல்லா தூக்கி வீசிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி அவங்களுக்கு பாடம் போட்டுகிறார்கள் அழகான முறையில. நீ இப்படி யாரோட விபச்சாரம் செய்ய விரும்புகிறியோ அவளும் யாரோட ஒருத்தரோட தாய் தானப்பா, யாரோட ஒருத்தனோட சகோதரி தானப்பா, அவளோட நீ எப்படிப்பா விபச்சாரம் செய்ய? உடனே மனதுல இந்த ஆசையை ஃபுல்லா என்ன செய்யறாங்க, துரத்தி விட்டு அப்படி தூர வீசி விட்டு என்ன செய்யறாங்க, அப்படி போறாங்க. இதுதான் கட்டுப்படுதல் சஹாபாக்களுடைய. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குவதை விட்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க. நம்முடைய இளமை பெருமக்களையும் என்ன செய்ய வேண்டும், இருந்து பாதுகாக்க வேண்டும். அப்படி யார் விபச்சாரம் செய்கிறார்களோ, அப்படி யார் பாலியல் பலாத்காரம் செய்கிறார்களோ, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை பாருங்கள். விபச்சாரம் செஞ்சானா, அவன் கல்யாணம் ஆகாதவனாக இருக்கானா, அவனை என்ன செய்யுங்கள், 100 கசேரி அடியுங்கள். எப்படி 100 கசையடி கல்யாணம் ஆகாதவன் விபச்சாரம் செஞ்சால் அவனை 100 கசையடி எல்லாருக்கும் முன்னாடி, ஒரு சமூகத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, அவனுக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. அப்படி கல்யாணம் ஆனவன் விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா அவனை கல்லால் அடித்து கொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது எப்படி அந்த தண்டனை நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல என்ன வந்து விடக்கூடாது, கருணை வந்து விடக்கூடாது, இரக்கம் வந்து விடக்கூடாது. ஆஹா, இவன் அடிக்கிறமே, இவன் கதறுகிறானே, இவன் கத்துகிறானே, இவன் புலம்புகிறானே என்று சொல்லி உள்ளத்துல இரக்கம் வந்து விடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல என்ன செய்வது விடக்கூடாது, கருணை வந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட சட்டம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பாவமான காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும், விட்டு ஒதுங்க முடியும். இந்த மாதிரி பாவமான காரியத்தை விட்டு நாம் என்ன செய்ய முடியும், நம்முடைய மக்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு மாற்றார்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இல்லை. மாற்றார்கள் என்ன சொல்கிறார்கள், அதாவது ஒரு இடத்துல பாலியல் பலாத்காரம் நடந்துச்சா, ஒரு இடத்துல போதைப் பொருட்கள் அதிகமா இருக்குதா, அப்போ இஸ்லாமிய நாட்டினுடைய சட்டத்தை கொண்டு வாங்க என்று சொல்லி மாற்றார்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய சட்டம் வந்தா மட்டும்தான் இந்த போதைப் பொருட்கள் இருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க முடியும், இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்திலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி மாற்றார்கள் சொல்லுகிறார்கள். உண்மைதான், உண்மைதான். நம்முடைய சட்டம், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம், மது அருந்திட்டானா அவனுக்கு 80 கசையடி கொடுங்கள், விபச்சாரம் செஞ்சுட்டானா அவனுக்கு 100 கசையடி கொடுங்கள், கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல செய்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறார், யா ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், அப்படியாமா, குழந்தைய பெற்று எடுத்துட்டு வா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு அடுத்தபடியா என்ன செய்யறாங்க, கல்லால் அடித்து என்ன செய்கிறார்கள், அந்த பெண்மணியை கொள்ளுகிறார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமா, அந்த இடத்துல செய்து காட்டினார்கள். அப்ப என்ன செய்யணும், இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருந்து விபச்சாரத்துல நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சமூக மக்களை நம்ம என்ன செய்யணும், வார்த்தை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். இது நம்முடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நபர் ஏன் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான், ஒரு மனிதன் ஏன் விபச்சாரத்தை போய் விழுகிறான், அதை நாம் கண்கூடாக, அதாவது அதுக்கு காரணம் என்னன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், ஒன்று, அவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடையாது. எவன் போதைப் பொருட்கள் இருக்கிறானோ, எவன் விபச்சாரத்தில் இருக்கிறானோ அவனுக்கு நல்ல நண்பன் இருக்க மாட்டான். அதனால்தான் அவனோட தவறான வழியில போகிறான். அதே மாதிரி அவனுடைய பெற்றோர்கள் அவனை சரியான முறையில் கண்காணித்ததின் காரணமாக அவன் என்ன செய்யறான், தவறான வழியில போகிறான். பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளோடு அன்பான முறையில பழக வேண்டும், அன்பான முறையில் அவர்கிட்ட பேச வேண்டும், அவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பேசுங்க, அவங்களுடைய குறைகளை கேளுங்க, அவங்களை தனிமையில மட்டும் விட்டுறாதீங்க. குழந்தைகளை தனிமையில மட்டும் விட்டுறாதீங்க. எப்பொழுது அவன் தனிமையை உணர்கிறானோ அப்பொழுது அவன் பாவம் செய்ய போடுவான். எப்பொழுது தனிமையில அவன் இருக்கிறானோ அப்ப என்ன செய்வான், பாவம் செய்வான். ஏன், ரெண்டாவது அங்க யார் இருக்கா, சைத்தான் இருக்கிறான். தனிமையில ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அவன் கூட யார் இருக்கா, சைத்தான் இருக்கிறான். பாவமான காரியத்துக்கு அவன் செய்வான், தள்ளிக்கொண்டே இருப்பான். அப்ப அந்த இடத்துல என்ன செய்வான், கையில செல்போன் இருக்குது, ஆபாச படங்கள், ஆபாச பேச்சுக்கள், தனிமையில் இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்ய தோன்றும். இப்படி சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு கொண்டிருந்தவன் நாளைக்கு என்ன செய்வான், பெரும் பாவங்களையும் செய்ய ஆரம்பிப்பான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளை இடத்துல அன்பான முறையில பேசுங்க, அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவங்களோடு இருங்க, ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. இப்படி பழகும் பொழுது அவன் தனிமையை வெறுத்து நம்மோடு என்ன செய்வான், எல்லா விஷயங்களும் நம்மளோட ஷேர் பண்ணுவான். அதே மாதிரி பெண் பிள்ளைகளா இருந்தால் அவங்களை கண்காணிங்க, எந்த நேரத்துக்கு வெளியே போகுது, எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வருது, யாரோட பேசுது, யாரோட பழகுது, அவங்களுடைய பேக்ல செக் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்களா, காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்களா, அவங்களுடைய பேக்கை வாங்கி செக் பண்ணுங்க. அது மாதிரி அவங்களுடைய செல்போனை வாங்கி செக் பண்ணுங்க, யாரோட பேசுற, யாரோட பழகுற. இப்படி நாம் பேசும் பொழுது, இப்படி பழகும் பொழுது, இப்படி கண்காணிக்கும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டான்,
பாவமான காரியத்தின் பக்கம் என்ன செய்ய மாட்டான், செல்ல மாட்டான். அதே மாதிரி நம்முடைய ஜமாத்துடைய ஒரு கடமை என்னவென்று சொன்னால், இளைஞர்களை சந்திக்க வேண்டும். இளைஞர்களை சந்திச்சு இந்த மதுபானத்தை குறித்தும் இந்த பாலியல் பலாத்காரத்தை குறித்தும் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். இது நம்மளுடைய கடமையா இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன செய்கிறோம், இளைஞர்களை சந்திப்பது கிடையாது, இளைஞர்களோடு பேசுவது கிடையாது, இளைஞர்களோடு பழகுவது கிடையாது. நம்முடைய ஜமாத் இன்னைக்கு என்ன, வெறுமனை திருமண பிரச்சாரத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம், வெறுமனை தர்பியாவோடு நிறுத்திக் கொள்கிறோம். தனிநபர் தாவாவை நாம் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்வது கிடையாது. காஃபிர்களோடு எப்படி பேச வேண்டும் அப்படி பேசவே நாம் என்ன செய்கிறோம், பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். காஃபிர்களோடு என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும், அவங்களுடைய குறையை அறிய வேண்டும், அவங்க இடத்துல தாவா செய்ய வேண்டும். இன்னைக்கு அதை செய்யலாமா, செய்வது கிடையாது. இன்னைக்கு பள்ளியோடு நம்மளுடைய தாவாவை நிறுத்திக் கொள்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யணும், இந்த போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த மதுபானத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரத்தை பாலியல் பலாத்காரத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அதாவது நல்ல நண்பர்களை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், நம்முடைய ஜமாத் இளைஞர்களை வார்த்தை எடுத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கும் பொழுதுதான் இந்த போதைப் பொருட்கள் இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், விடுபட முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கம், இப்ப வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். ஒருத்தன் மது அருந்தினானா அவனுக்கு சாட்டடி கொடுங்க, ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானா அவனுக்கு கல்லடி கொடுத்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்தா மட்டும்தான் இந்த போதைப் பொருட்கள் இருந்து இந்த நாடு என்ன செய்யும், பின்வாங்கும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் யாராவது இந்த மாதிரி மது பழக்கத்தையும் புகை பழக்கத்தையும் ஈடுபட்டு இருந்தாங்க சொன்னா அவங்கள்ட்ட சொல்லி புரியுவாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. அப்ப நம்முடைய குடும்பத்தை நாம் என்ன செய்யணும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். வத்தக்கும் நார், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரக நெருப்பை அஞ்சி கொள்ளுங்கள். நரக நெருப்பு சாதாரண நெருப்பு கிடையாது. அப்போ காஃபிரின், அது யாருக்கு தயார் செய்யப்பட்டு, காஃபிர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்போ ஒருவன் மது அருந்தினான் என்று சொன்னால், போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருந்தான்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சான் நேரா நரகத்துலதான் போடுவான். அப்பேற்பட்ட நிலைமை நம்மளுக்கு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. நம்முடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த விழிப்புணர்வு கொடுத்து, போதைப் பொருட்கள் இருந்து விழிப்புணர்வு கொடுத்து, பாலியல் பலாத்காரம் விபச்சாரத்திலிருந்து விழிப்புணர்வு கொடுத்து அவங்க என்ன செய்யணும், வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்பேற்பட்ட நர்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு அழகான ஒரு மார்க்கம். ஏனென்று சொன்னால், ஒரு பாவத்தை தடுக்கும் பொழுது அந்த பாவத்துக்கு காரணியா இருக்கக்கூடிய ஒரு செயலை தடுக்குது இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஒரு பாவத்தை, இப்ப விபச்சாரத்தை தடுக்குது, அந்நிய ஆண்களோடு பழகுவதை தடுக்குது, அதற்கு ஒரு காரணியா இருக்கக்கூடிய ஒரு செயலும் தடுக்குது. என்ன, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், என்ன செய்யறான், அந்நிய ஆண் என்ன செய்ய வேண்டும், பார்வைகளை தாழ்த்த வேண்டும். எப்படி, ஆண்கள், ஈமான் கொண்ட ஆண்களும் சரி, ஈமான் கொண்ட பெண்களும் சரி, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள். இந்த பார்வைகளை தாழ்த்தினா மட்டுமே போதும், எல்லா பாவத்திலையும் விடை கிடைத்துவிடும். எந்த பாவத்திற்கும் அந்த மனிதன் செல்ல மாட்டான். அப்போ பார்வையை பார்க்கும் பொழுதுதான் ஒருவன் செய்கிறான், தவறான ஒரு பார்வையை பார்த்து தவறான ஒரு செயலுக்கு தள்ளப்படுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பார்வை குறித்து நாளைக்கு மறுமையில் என்ன செய்வான், விசாரிப்பான். உங்களுடைய செவி புலன்களையும் அல்லாஹ் விசாரிப்பான், உங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். நாளைக்கு மறுமையில உங்களுடைய பார்வைகளை என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான். அதனாலதான் பாவத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணியா இருக்கக்கூடிய இந்த பார்வை முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான், தாழ்த்து சொல்கிறான். உங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று முஃமினான பெண்களுக்கும் சரி, முஃமினான ஆண்களுக்கும் சரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த பாவத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன செய்யறான், முதல்ல தடை செய்கிறான். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதுதான் ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி பாவமான காரியத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணிகள்லாம் இருக்கு, அந்த காரணிகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், விலகி இருக்க வேண்டும். உதாரணமாக பார்வைகளை தாழ்த்த வேண்டும். அதே மாதிரி அசிங்கமான சொல்களை கேட்பதை விட்டு நாம் என்ன செய்யணும், தவிர்த்து இருக்க வேண்டும். அசிங்கமான ஆபாசமான பார்வைகளை பார்ப்பதிலிருந்து நாம் என்ன செய்யணும், தவிர்த்து இருக்க வேண்டும். இப்படி தவிர்த்து இருந்தாலே நாம் என்ன செய்ய முடியாது, அந்த பாவமான காரியத்தில் என்ன செய்ய முற்றிலுமாக விலக முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாஹிது நாம் துக்குல்லாஹ் கூலு கோலன் சரீதா இஸ்லிஹலக்கும் அமாலக்கும் இக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ் வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம்.